10க்கும் 4க்கும் லெஃப்ட் ஷிஃப்ட் பார்த்தா என்ன ஆன்சர் வருது? 160 வருதா? பார்ப்போம். 10ன்னு சொன்னால் நாங்கள் 10 அடி 2ல் எழுதணும். இது எழுதினோம்னா 10 எழுதினா 10 10ன்னு சொல்லி வரும். அதுக்கு 4 பூஜ்ஜியம் சேர்க்கணும். 4 பூஜ்ஜியம் சேர்த்தோம்னால் இது 1, இது 2, 4, இது 8, இது 16, இது 32, இது 64, இது 128. இடப்பெருமானங்களை கூட்டினோம்னா 128 32 தான் கூட்டணும், 160ன்றது. அப்ப சரி என்ன? அடுத்த ஆபரேட்டர் பார்ப்போம். இங்க பிரிண்ட் எக்ஸ் வந்துட்டு கோலோன் ஈக்குவல் 3ன்னு சொல்லப்படுறது. அப்படின்னா எக்ஸ்ட்ரா பெருமானத்தை நாங்கள் ஒரே அடியாக பிரிண்ட் பண்றோம். நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம், நாங்கள் மாறிகள் டிஃபைன் பண்ணும் போது நான் இங்கே எக்ஸ் சமன் 3 ஒன்று கொடுக்கணும். எக்ஸ் சமன் 3 ஒன்று கொடுத்துட்டு இங்கே பிரிண்ட்டுக்குள்ள எக்ஸ் கொடுத்தால்தான் எக்ஸ்ட்ரா பெருமானம் பிரிண்ட் ஆகும். எக்ஸுக்கு 3 பிரிண்ட் ஆகும். இப்போ நான் இங்கே எக்ஸ் சமன் 3 ஒன்று ஏற்கனவே கொடுக்காம இதுக்குள்ளேயே நான் கொடுக்குறேன் எக்ஸ் கோலோன் ஈக்குவல் 3 கொடுத்தா எக்ஸ்ட்ரா பெருமானம் 3ஆக இருக்கு, அந்த 3 பிரிண்ட் பண்ணுங்கன்னு சொல்லி அர்த்தம். ஆகவே 3 பிரிண்ட் ஆகும். இதுக்குள்ள எக்ஸ் ஈக்குவல் 3 மட்டும் கொடுக்கவே இல்லை, அது கொடுத்தா எரர் வரும் உங்களுக்கு. எக்ஸ் ஈக்குவல் 3 கொடுக்குறோம்னா நாங்கள் பிரிண்ட்டுக்கு மேலே கொடுத்துட்டு பிரிண்ட் எக்ஸ்ன்னு கொடுக்கணும். அல்லது வந்துட்டு நாங்கள் மேலே எக்ஸ் ஈக்குவல் 3 கொடுக்காம நாங்கள் ஒரே அடியே இதுக்குள்ள எக்ஸ்ட்ரா பெருமானம் 3 அந்த 3ஐயும் பிரிண்ட் பண்ணுங்கன்றதை நாங்கள் இதுக்குள்ள என்ன செய்யலாம், கொடுக்கலாம். சரிதானே? அவ்வாறு கொடுக்கறதுக்கு நாங்கள் கொடுக்கிறேன். இங்கே 3 ஒன்று கொடுக்குறேன், 4 கொடுக்குறேன், ஹலோன்னு சொல்லி கொடுக்குறேன். எக்ஸ்ன்றது ஹலோ, ஹலோன்றது ஒரு ஸ்ட்ரிங்காக கொடுக்க தெரிகிறேன். அந்த ஹலோவை பிரிண்ட் பண்ணுங்க என்றால் ஹலோ பிரிண்ட் ஆகுது. சரியா? இவ்வாறு நாங்கள் மேலுக்கு மாறியை டிஃபைன் பண்ணாமல் பிரிண்ட்டுக்குள்ளே மாறியை டிஃபைன் பண்ணி அந்த மாறிக்குரிய பெருமானத்தை பிரிண்ட் பண்ணி கொள்ளவும் இயலும். சரிதானே? அதுக்கு நாங்கள் இந்த கோலோன் ஈக்குவல்ன்ற ஆப்பரேட்டரை பயன்படுத்த இயலும். சரியா? ரைட். இப்போ இந்த எக்ஸசைஸுக்கு முதலாவதுக்குரிய ஆன்சர் சொல்லுவாங்க. எக்ஸ் ஈக்குவல் டு 3, எக்ஸ் பிளஸ் ஈக்குவல் டு 5. அதுக்கு என்ன ஆன்சர் வரும்? ரைட். 15 அப்படின்றது சரி என்ன? அது பிளஸ் ஈக்குவல்னு சொன்னால் அப்போ 5 என்ன செய்யப்படும், கூட்டிப்படும். அப்போ 10 10ஓட 5 என்ன செய்யப்படும், கூட்டிப்பட்டால் எங்களுக்கு ஆன்சர் வந்துட்டு 15ஆக இருக்கு. அப்போ எக்ஸ் பிளஸ் ஈக்குவல் 5 என்றால் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் 5ன்றது விரிவு தான் இது. அப்போ இதில் விரிவு என்னன்னு சொன்னால் எக்ஸ் வந்துட்டு எக்ஸ் சமன் எக்ஸ் சக 5 அப்படின்ற விரிவு தான் நாங்கள் அவ்வாறு கொடுக்கப்பட்டீங்கன்னு சொல்லி பார்த்தோமே. அவை 5 கூட்டிப்பட்டால் எக்ஸ்ட்ரா பெருமானம் 10ஆக இருக்கு. பத்தில் 15 என்ன? 10 செலக்ட் பண்ணுறேன். இப்போ 10 5
15 இருக்கும். Right. Which operator assign a value to a variable and uses it is an expression. அப்ப ஒரு வேரியபிளுக்கு பெருமானத்தை வழங்கக்கூடிய எதுன்னு சொல்லி கேட்கப்பட்டிருக்கு. Value to a variable and uses it in expression. எக்ஸ்பிரஷன் ஆகும் யூஸ் பண்ணப்படுமாம். வேரியபிளுக்கு பெருமானத்தையும் வழங்கணுமா. வேரியபிளுக்கு ஒரு பெருமானத்தையும் வழங்கி அதை ஒரு எக்ஸ்பிரஷன் ஆகும் எடுக்கக்கூடிய இது எதுன்னு கேட்கப்பட்டிருக்கு. ஆபரேட்டர் எது? அதை நான் பார்த்தோம்னா ஒரு வேரியபிளுக்கு மாறிட பெருமானத்தையும் வழங்கி அதை ஒரு ஆபரேட்டராகவும் எடுக்கக்கூடியது என்ன பிரிண்ட்டுக்குள்ள ஆபரேட்டராகவும் எடுக்கும். அவை கோலோன் ஈக்குவல் சொல்லி வரும். இதுக்கான அவுட்புட் என்னன்னு கேட்கப்பட்டிருக்குது. எக்ஸுக்கு 5 எக்ஸ் பிளஸ் ஈக்குவல் டு 3 அவை பிரிண்ட் எக்ஸ் பிரிண்ட் பண்றேன். எட்டு வரும் என்ன அவ எக்ஸ்ட்ரா பெருமானம் 5 5ஓட 3 கூட்டிப்படும். ஆக 5 3 8 தான் பிரிண்ட் ஆகும். இதுக்கான அவுட்புட் என்னன்னு கேட்கப்பட்டு எக்ஸ் பெருக்கல் ஈக்குவல் 3 எக்ஸ்ட்ரா பெருமானம் தந்தீங்கதா. ரைட் இதுல விரிவு என்னன்னு கேட்கப்பட்டு இதனுடைய விரிவு என்னன்னு கேட்கப்பட்டிருக்குது. எத்தனை விட வரும்? ஃபர்ஸ்ட் ஆன்சர் என்ன எக்ஸ் பெருக்கல் ஈக்குவல் 3ன்றது எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் என்ன பெருக்கல் 3ன்றது தான் அதுதான் ஆன்சர். அதுதான் அசைன்மெண்ட் ஆபரேட்டர்ஸ் ஆக இருக்கும். அதுக்கப்புறம் கம்பேரிசன் ஆபரேட்டர்ஸ். கம்பேரிசன் சொன்னால் ஒப்பீட்டு வினைக்குறிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை குறிச்சு கொள்ளுவாங்க. ஒப்பீட்டு வினைக்குறிகள் ஒப்பிடுறதுக்கு நாங்கள் பயன்படுத்துறது, பெருமானங்கள் ஒப்புறதுக்கு பயன்படுத்துறது. இது வந்துட்டு ஈக்குவல் சமனான்றது ஒப்புறதுக்கு நான் பயன்படுத்துவோம். ஒரு சமன் பயன்படுத்துறது வந்துட்டு அப்போ இதுக்கு வந்து ட்ரூ ஆ ஃபால்ஸான்றது தான் நான் எங்களுக்கு விட வரும். இது வந்துட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 5 என்றால் எக்ஸ்ட்ரா பெருமானம் 5. இது y ஈக்குவல் டு 3 என்றால் வைர பெருமானம் 3. எக்ஸும் வையும் சமனான்னு சொல்லி பிரிண்ட் பண்றோம். சமனான்னு கேட்கிறோம். ஆகவே சமனான்னு பார்த்தோம்னால் சமன் இல்லை, ஆகவே ஃபால்ஸ்ன்னு சொல்லி வரும். இப்போ இங்கேயும் 5 கொடுக்குறேன். எக்ஸ்ட்ரீம் வைரம் பெருமானம் இப்போ சமன் ஆகிட்டு அவை சமனான்னு கேட்கிறோம். இதுக்கு ட்ரூன்னு சொல்லி எங்களுக்கு ஆன்சர் வரும். அவை ரெண்டையும் பெருமானம் சமனாக இருந்தால் ட்ரூன்னு வரும். சமன் இல்லாத பெருமானங்கள் ரெண்டு ஒப்பிடும் போது ஃபால்ஸ்ன்னு சொல்லி வரும். சரிதானே? அவை ட்ரூ அல்லது ஃபால்ஸ் தான் எங்களுக்கு இதுக்குரிய ஆன்சராக வரும். அப்போ அது வந்து ஈக்குவல், இதை நான் சொல்லணும் ஈக்குவல், அதை குறிச்சுக்கொள்ளுங்க. ஈக்குவலுக்கான குறியீடு வந்துட்டு 2 சமன் போட்டுருது. இதை நான் சொல்லுவோம் நொட் ஈக்குவல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சமன் அற்றதான்னு சொல்லி செக் பண்றோம். சரிதானே? சமன் அற்றதான்னு சொல்லி பண்றோம். இது சமன் அற்றதான்னு பாக்குறோம். அவை இது நான் சொல்லுவோம் 5 3 சமன் அற்றதுன்னு சொல்லி சொல்றோம். அப்ப அது ட்ரூ. இப்ப சமன் அற்றதாக இருந்தா தான் இங்க ட்ரூ வரும். சமனாக இருந்தால் இங்க ஃபால்ஸ் வரும். இது ரெண்டுக்கும் நான் 5 கொடுத்தால் இது ரெண்டும் சமன் அற்றதுன்னு சொல்லி சொல்றோம். சமன் அற்றதுன்றது பொய். இதுக்கு ஃபால்ஸ் வரும். குறியீடு அப்ப எங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். இது வந்து நாங்க சமன் அற்றதுக்கு பாவிக்கிற குறியீடு. 2 ஈக்குவல் பயன்படுத்தினால் சமனானதுன்றதுக்கு பயன்படுத்துற குறியீடாக இருக்கு.
இதை நான் சொல்லுவோம் பெரிது, கிரேட்டர் தென் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பெரிதான்னு சொல்லி செக் பண்றதுக்கு உண்மையிலே பெரிதாக இருந்தால் ட்ரூன்னு சொல்லி வரும். இப்போ எக்ஸ் வந்துட்டு வையை விட பெரிது, 5 வந்துட்டு 3 விட பெரிது, ஆகவே ட்ரூ. இரண்டை கொடுத்தோம்னால் 2 வந்து 3 விட பெரிதான்னு பார்க்குறோம், இல்லை, ஆகவே பொய்னால் அங்கே ஃபால்ஸ் வரும். சரிதானே? அது உண்மையிலே பெரிதாக இருந்தால் ட்ரூ, பெரிது இல்லாட்டி ஃபால்ஸ் வரும். அதே மாதிரி சிறிது அடையாளமும் இருக்குது எங்களுக்கு, சிறிதாண்டு செக் பண்ணலாம். அப்ப 2 3 சிறிதான்னு பார்க்குறோம், 2 3 சிறிதுன்னு சொல்றோம், அப்போ அதுக்கு ட்ரூ வரும். உண்மையிலே சிறிது இல்லாட்டி, உண்மையிலே இது பெருசு 4 போட்டோம்னு சொன்னா 4 வந்துட்டு சிறிது 3ன்னு சொல்றோம், அப்போ அதுக்கு போய் ஆகவே அதுக்கு ஃபால்ஸ் வரும். இன்னொன்றைக்கு சிறிது அல்லது சமனான்னு பார்க்கலாம். சிறிது அல்லது சமன், அவை சிறிதாக இருந்தாலும் ட்ரூ அல்லது சமனாக இருந்தாலும் ட்ரூ வரும். சிறிதும் இல்லை சமனும் இல்லை, உண்மையிலே பெரிதாக இருந்தால் ஃபால்ஸ் வரும். அப்போ இங்கே இதுக்கு ட்ரூ வருமா ஃபால்ஸ் வருமா? 4 சிறிது அல்லது சமன் 3ன்னு சொல்லி சொல்றோம், அதுக்கு வந்துட்டு ஃபால்ஸ் தான் வரும். ஏன்னா 4 3 விட சிறிதும் இல்லை சமனும் இல்லை. இங்க வந்துட்டு மூன்று 2 இருக்குன்னு வைப்போம், 2, அப்ப 2 வந்துட்டு 3 விட சிறிதாக இருக்குது, ஆகவே ட்ரூ வரும். ரெண்டும் சமனாக இருந்தாலும் ட்ரூ வரும், ஏன்னா அங்கே ஈக்குவலும் இருக்குது, சிறிது அல்லது சமன், அவை எக்ஸ் ஒய்க்கு சமனாக இருக்குது, ஆகவே அதுக்கும் ட்ரூ வரும். இன்னொரு குறியீடு இருக்கு, பெரிது அல்லது சமன். பெரிதாக இருந்தால் ட்ரூ வரும், அல்லது சமனாக இருந்தாலும் ட்ரூ வரும். இங்க சமனாக இருக்கிறதுனால இதுக்கு ட்ரூ வரும். அதே நேரம் உண்மையிலே பெரிதாக இருந்தாலும் ட்ரூ வரும். இங்க 5 இருக்குது, 5 வந்துட்டு 3 பெரிது, ஆகவே அதுக்கும் ட்ரூ வரும். சரிதானே? சிறிதாக இருந்தால் 1 இருக்குது, 1 வந்துட்டு பெரிது 3ன்னு சொல்லி சொல்றோம், அப்ப அது வந்துட்டு பொய்ன்றதுனால ஃபால்ஸ் வரும். கிளியரா? இதை நான் சொல்லுவோம் கம்பேரிசன் ஆபரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரியா? இதுக்கு ஆன்சர்களை சொல்லுங்க பாவம். 5 3ன்னு சொல்லப்பட்டிருக்குது, எக்ஸ் ஒய்க்கு சமன்னு சொல்லிட்டீங்க, ட்ரூவா ஃபால்ஸா? ட்ரூவா ஃபால்ஸா? ஃபால்ஸ். ஏன்னா ரெண்டும் சமனான்னு பார்க்குறோம், இல்லை சமன் இல்லாகவே ஃபால்ஸ். எக்ஸ் நாட் ஈக்குவல் டு ஒய் யான்னு பார்க்குறோம், எக்ஸ் நாட் ஈக்குவல் டு ஒய்ன்றது சமனற்றதுன்னு சொல்றது, ட்ரூவா ஃபால்ஸா? ட்ரூ. ஏன்னா சமனற்றதுன்றது உண்மை. எக்ஸ் வந்துட்டு ஒய்யோட பெரிதான், எக்ஸ் வந்துட்டு ஒய்யை விட பெரிது, ட்ரூ. எக்ஸ் வந்து ஒய்யை விட பெரிதுன்றது ட்ரூ. எக்ஸ் வந்து ஒய்யை விட சிறிதாம், எக்ஸ் வந்து ஒய்யை விட சிறிது, இப்போ எக்ஸ் வந்து ஒய்யை விட சிறிது இல்லை, 5 வந்து 3 சிறிது இல்லை, ஆகவே ஃபால்ஸ். அடுத்தது எக்ஸ் வந்துட்டு ஒய்யோட பெரிது அல்லது சமன், பெரிது அல்லது சமன்டா பெரிதாக இருந்தாலும் ட்ரூ, சமனாக இருந்தாலும் ட்ரூ, பெரிதாக இருக்கிறதுனால ட்ரூ வரும். சிறிது அல்லது சமன், எக்ஸ் வந்துட்டு ஒய்யை விட சிறிதாம் இல்லை, ஆகவே அது வந்துட்டு ஃபால்ஸ், சிறிதும் இல்லை சமனும் இல்லை. அதுதான், அப்படித்தான் ஆன்சர் வரும். இதுக்கான ஆன்சர் சொல்லுங்க. 5 ஈக்குவல்ஸ் 5, 5 5க்கு சமனாக இருக்குது, ட்ரூவா ஃபால்ஸா?
ட்ரூ என்ன ஈக்குவல் 5 5க்கு ஈக்குவல் தான் ஆகவே ட்ரூ. நொட் ஈக்குவலை செக் பண்ணுறதுக்கான குறியீடு எதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. நொட் ஈக்குவலை நாங்கள் செக் பண்ணுறதுக்கான குறியீடு எது? சமனற்றதை செக் பண்ணுறதுக்கான குறியீடு எங்களுக்கு தெரியும், இதுதான் சமனற்றதுன்றதை நாங்கள் செக் பண்ணுறதுக்கான குறியீடு என்ன ஆச்சரியக்குறியும் ஈக்குவலும் வரணும். இது எதில் செக் பண்ணப்படுது? எக்ஸ் 1 விட எக்ஸ் பெரிதாக இருக்கு 10 விட சிறிதாக இருக்கின்றது எப்படி செக் பண்ணப்படுதுன்னு சொல்லி சொல்றான். இதில் சொல்லப்படி எக்ஸ் இஸ் லெஸ் தென் 1 ஓ 10. அப்போ 1 விட 1 அல்லது 10 விட குறைவாக இருக்குதுன்றது உண்மையிலே இது வந்துட்டு 1க்கும் 10க்கும் இடைப்பட்டதாக இருக்குதான்றது இது செக் பண்ணப்படுவது என்ன எக்ஸ் இஸ் பிட்வீன் 1 and 10 என்று தான் வரும். பிட்வீன் தான் இடைப்பட்டது. நான் இஃப் அடுத்தது பார்ப்போம். not equal to 10 செக் பண்ணிட்டாம not equalக்கான குறியீடு எங்களுக்கு தெரியும், ஆச்சரியக்குறியும் ஈக்குவலும் வரணும். சரி தான் நாங்கள் not equal 5 10க்கு not equal ஆனது செக் பண்ணுறதுக்கான குறியீடு. அது வந்து கம்பேரிசன் ஆப்ரேட்டர் சொல்லுவோம். ரைட், நாளைக்கு இன்ஷால்லா லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் ஒன்றைக்கு அதை பார்க்கணும். ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க.